அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி வரை பரணி நட்சத்திரம், பின்பு கிருத்திகை நட்சத்திரம். அன்பர்களே, 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சுத்த ஜாதகம் என்று. 7, 8 இந்த இடங்களில் கிரகங்களே இல்லை என்று சொன்னால் அது சுத்த ஜாதகம் என்று. அது ஒரு பிழையான ஒரு விஷயம். அதை பிறகு பார்ப்போம். இப்பொழுது திருமணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற இடங்கள் எவை எவை? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்பார்கள். ஆனால் குடும்பஸ்தானத்திற்கு பலன் பார்ப்பதை விட, அது சொல்வதை விட, கல்வி, வாக்கு, அறிவு, பணம், இந்த விஷயங்களுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து, இளைய சகோதரனுக்கு கஷ்டம், தனது தந்தைக்கு உடல் நலம், இவையெல்லாம் இந்த 2ஆம் இடம் சொல்லும். ஏனென்றால் இளைய சகோதரன் 3ஆம் இடத்திற்கு இது 12ஆம் இடம். தகப்பனை சொல்லுகின்ற 9ஆம் இடத்திற்கு இது 6ஆம் இடம் என்றெல்லாம் வருகின்றது. எனவே 2ஆம் இடத்தை களத்திரத்துக்கு அவ்வளவாக சொல்லக்கூடாது, முடியாது. 7ஆம் இடம்தான். இந்த 7ஆம் இடத்திலும் லக்கணத்துக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானங்கள். ஒருவேளை ஒருவருக்கு லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்தில் கிரகம் இல்லை, சந்திரனிலிருந்து 7ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறது, அப்படி என்றால் அவருக்கு களத்திர ஸ்தானம் அதுதான். இன்னும் ஒருவருக்கு லக்கணத்திலிருந்தும் இல்லை, சந்திரனில் இருந்தும் இல்லை, சுக்கிரனிலிருந்து 7ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறது, அப்படின்னா அதுதான் அவருக்கு களத்திர ஸ்தானம். இதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். பண்டைய நூல்கள் அனைத்தும் சொல்லும் விஷயம் இது. எனவே உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சரி, 3லுமே இல்லை, லக்கணத்துக்கு 7லும் இல்லை, சந்திரனுக்கு 7லும் இல்லை, சுக்கிரனுக்கு 7லும் இல்லை. அப்போது நாம் யோசிப்போம். வந்த ஜாதகர் சொல்லுவார், எனக்கு இந்த வருடத்தில் கல்யாணமாகியது 2 குழந்தைகள் இருக்கின்றன என்று சொல்லுவார். இப்போது தான் நமக்கு குழப்பமே அதிகரிக்கும். என்ன, ஏன், எப்படி ஆனது என்று பார்ப்போம். என்ன விஷயம் என்று சொன்னால், கிரகங்கள் இல்லை என்று சொன்னாலும் அந்த இடத்தை ஏதேனும் ஒரு கிரகம் பார்த்தால் போதும். லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ சுக்கிரனுக்கோ அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து, அப்படி நிச்சயிக்கப்பட்ட அந்த இடத்து அதிபதி அந்த இடத்திலிருந்து எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார், இதை பார்க்க வேண்டும். மறைவு ஸ்தானம் பெறாமல் இருக்க வேண்டும். அடுத்து, லக்கணத்திற்கு அது எத்தனையாவது இடம் என்று பார்க்க வேண்டும். இத்தனையும் பார்த்து பின்புதான் நாம் முடிவு கட்ட வேண்டும். எனவே அந்த 7ஆம் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு சுலகம் ஒன்று சொல்லுகிறது, 10ஆம் இடத்தில் பாம்பையாவது பழுதையாவது போடு என்று. அதன் அர்த்தம் என்ன? எந்த ஒரு கட்டத்திலும் கிரகம் இருந்தால்தான், விளக்கு எரிந்தால்தானே ஒளி, அப்போதுதான் பலன் கொடுக்கும் என்பதுதான் பொருள். அந்த வகையில் பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் சொல்லப்பட்ட 3 வழிகளிலும் 7ஆம் இடத்தில் கிரகம் இல்லை. அந்த 7ஆம் இடத்தை கிரகங்கள் எதுவும் பார்க்கவும் இல்லை என்று சொன்னால் திருமணம் நடப்பதே சந்தேகம். ஆக முதலில் இதை பார்த்து, அதற்கு பிறகு அந்த கிரகம் அந்த இடத்திலிருந்து எத்தனையாவது இடம், லக்கணத்திற்கு எத்தனையாவது இடம், இவைகளையெல்லாம் பார்த்து கணக்கிட வேண்டும். அன்பர்களே, இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கின்றன.
அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாத வகையில் இருக்கும் என்ற காரணத்தால் விடுக்கிறேன். மற்றபடி சற்று கூடுதலாக ஆராய்ந்து கணிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களில் களத்திரம் புத்திரம் அடங்கும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கென்று ஒரு தனி புகழினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இன்று உங்கள் பேச்சிலும் செயலிலும் கண்ணியம் தெரிகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். யூகித்து நாளைய தினம் இது போன்ற சங்கடங்கள் எல்லாம் வரலாம் என்று யூகித்து அதை தடுக்கும் முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு சிறு குறையும் இன்றி அந்த செயலை முடித்து நற்புகழை பெறுவீர்கள். இன்று நீங்கள் பெற இருக்கும் புகழினை யாரும் தடுக்க முடியாது. கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் உங்களது திறமை தெரியும். அதன் காரணமாக பெற வேண்டிய உச்சக்கட்ட சன்மானமும் கிடைக்கும். நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, எது நல்லது என்று நீங்கள் தீர்மானித்தபடி அந்த செயலை நடத்தி விளக்கம் சொல்லி குடும்பத்தில் உள்ளவர்களை உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்க்கும் முயற்சி வெற்றி. கன்னிராசி அன்பர்களே, சற்று புதுவிதமாக பேசி ஒரு புது கருத்தை, ஆனால் உண்மையான விஷயத்தை சொல்லி நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, விருது பெறும் நாள். நல்லதொரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். சாதனையாளன் என்ற பட்டத்தை இன்று நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற் பகுதி நல்ல வரவேற்பு, நீங்கள் பூரித்து போகும் அளவுக்கு வரவேற்பு இருக்கும். மறுபாதி வீண் செலவீனங்கள் விரயங்கள் உங்கள் தலை மீது சுமத்தப்படும். கவனம். மதியத்திற்கு பிறகு கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி விரயம், அனாவசியமான செலவு, பண விரயம் உண்டு. மறுபாதி நீங்களே எதிர்பாரா பண வரவுகள் வரும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் வித்தையை காட்டி செயல்பட்டு கொடுத்த வேலையை நல்லபடியாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள். நல்ல நாள்.
ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி, உங்கள் திறமை எல்லோரையும் கவரும் வகையில் இருக்கிறது. நெடு நாட்களாக பலராலும் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று உங்களால் நிறைவேற்றப்படும். மீனராசி அன்பர்களே, அவசரப்பட்டு ஒரு வார்த்தை பேசியதால் பெற வேண்டிய நன்மை தாமதப்படும் என்று காட்டுகிறது. பேச்சில் கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காலம் நம் கையில், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 2063, அடையாறு, சென்னை 602000.